தம்பி நாங்க தான் என்ன மும்பை மும்பை ஹிந்தில பேசுங்க. மும்பை ஆரஞ்சு போட்டுனது மஞ்சா போட்டுனது மேல ஏதோ வேற கலர் இருக்கு. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்தியாவை தான் சப்போர்ட் பண்ணுவோம். அவன் டோனி ஃபேன் இருந்தாலும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்குல்ல. இன்னும் நல்ல மேட்ச் இன்னைக்கு நல்லா ப்ளே பண்ணாங்க. திலக் வர்மா வந்து நல்லாவே ஆடினாரு. அது உள்ள மஞ்சளா இருந்தாலும் நம்ம இந்தியான்னு வந்தா இந்தியாவுக்கு உண்மையாலுமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேப்பாக்கில் ஒரு த்ரில்லிங் மேட்ச் நீங்களே பார்த்துருப்பீங்க. கேம் சேஞ்சருங்க நடந்தது. அது ரவி பிஷ்னாயி அந்த ரவி பிஷ்னாய் 2 4 குரூஷியல் 4 முக்கியமான மேட்ச். அதே மாதிரி வாஷிங்டன் வந்து ஒரு ஓவரில் அடிப்பான், அந்த நோ பால் வரும், நோ பால் 6. அதுக்கப்புறம் அவன் நல்லா ஆடிட்டு அவுட் ஆகிட்டு போனாலும் அதுக்கப்புறம் இவனுங்க வந்து ஹர்ஷதீப் ஒரு 4 அடிப்பான் பாருங்க. அந்த மார்க்குட் ஒரு டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் நல்லாவே ஆடினாங்க ப்ரோ. நீங்களே பார்த்துருப்பீங்க. நல்லா யாரும் மிஸ் பண்ணீங்க தம்பி நாங்க தான் என்ன மும்பை ஹிந்தில பேசுங்க. மும்பை ஹிந்தி தெரியாது. மும்பை சப்போர்ட் பண்றீங்க? அதான் அப்படிதான். ரோஹித் சர்மாவை சப்போர்ட் பண்ணேன். சரி ஓகே பாய். நல்ல பிளேயர். ஆர்த்திக் பாண்டியா வந்துட்டல. ஆர்த்திக் பாண்டியா பாத்தீங்களா? சூப்பரா ஆனாரு. ஆர்த்திக் பாண்டியா சூப்பரா ஆனாரு. ஆமா ஒரே ஒரு 4 இல்ல ஆர்த்திக் பாண்டியா நல்ல பிளேயர். டேய் நீங்க என்ன பண்றீங்க? வாங்கடா. அவன் ஆர்சிபி ஃபேன், அவனை புடிங்க. அப்படி இல்லப்பா. நீ தான் மும்பைன்னு சொல்லிட்டு போன. அதனால தான் கூட்டி பேசுறேன். மும்பை ஐபிஎல் வந்துட்டா மும்பைக்கு சப்போர்ட் பண்ணிக்க. இன்டர்நேஷனல் மேட்ச்ல தான் இந்தியா எல்லோ போட்டுறோம். நாங்க இந்தியாக்கு சப்போர்ட் பண்றோம். தோனியை பத்தி பேசவே இல்ல. தோனியை பத்தி பேசவே இல்லையே. இப்ப பேசுனீங்க. அதான் கிரவுண்ட்ல பார்த்தனே. எங்க பேசணும்? தோனி தான் கத்துறீங்க. பார்க்கவே இல்ல தல. அவன் சொல்லி அடிச்சுதான் பாருங்க. நாங்க என்னன்னா சரி மேட்ச் எப்படி ஆனா ஆர்த்திக் பாண்டியா ஆனா எப்படி ஆனாரு? சூப்பரா ஆனாரு. நல்லா சூப்பர் பிளேயர். ஓகே. வேற யார் நல்லா ஆடுனாங்க? வேற யாருமே திலக் வர்மா அதுக்கு போதுமே. மும்பை பிளேயர். நாங்க வந்தோனே செம அப்ரிசியேஷன் பண்ணிட்டோம். திலக் வர்மா கேளு எவ்வளவு அப்ரிசியேஷன் பண்ணதுனால என்ன ப்ரோ? ஆமா கரெக்ட். கேளுங்க. நாங்க எப்பயுமே சிஎஸ்கேனாலும் நல்லா விளையாடுறவங்க சப்போர்ட் பண்றோம். சரிங்களா? சரி ப்ரோ. சரி ப்ரோ. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 10th ப்ரோ. படிக்கணும். போர்டு நாளைக்கு என்ன டே ப்ரோ? நாளைக்கு என்ன டே? ரிபப்ளிக் டே. கரெக்ட்டா சொல்லு. ரிபப்ளிக் டே. கரெக்ட்டா சொல்லு. ரிபப்ளிக் டே. ரிபப்ளிக் டே. ஏன் சம்பவம் ஆயிடுச்சு தல உள்ள? சரி உள்ள இது சம்பவம் நடந்தது உள்ள. ஆமா உள்ள. ஆமா யாரோ கூட்டி போய்ட்டாங்க. யாரோ இப்படி பண்றாங்க. அது தெரியல ப்ரோ, நானும் பார்க்கல. நீங்க வரலையா? இதுக்கு மட்டும் என்ன வரீங்க? நீங்க உள்ள வந்திருக்கலாம்ல. சரி சொல்லு பேசு. உள்ள வந்திருக்கலாம்ல. உள்ள கேமரா லோட் இல்லல. கேமரா இங்க போட்டு அப்படியே உள்ள வர. நான் இவர்ட்ட கேள்வி கேட்கணும். நீங்க மேட்ச் பார்க்க போனீங்களா? எவ்வளவு டிக்கெட் கொடுத்து போனீங்க? தெரியல. அவங்க தான் டிக்கெட் எவ்வளவுன்னு தெரியாது. உங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தாங்களா ஃப்ரீயா? தண்ணி ஆமா ப்ரோ, அத சொல்லணும். एक्चुअली வந்து ஐபிஎல் மேட்சஸ்க்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து ஃப்ரீ வாட்டர் சப்ளை பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரீ வாட்டரே கொடுக்கல. நான் கேட்டதுக்கு வந்து அதுதான் முக்கியமான ரீசன். இல்லப்பா போன தடவை ஃப்ரீ வாட்டர் கொடுத்தாங்க. இந்த தடவை அதுவும் கொடுக்கல. ப்ரோ அது டம்ளர் கூட வைக்கல. இல்ல தண்ணி குடிக்கல. ஃப்ரீ வாட்டர் கொடுத்தாங்க. டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல வந்து கோவிட்க்கு அப்புறம் வந்தது இல்ல, அப்போ வந்து இந்த மாதிரி சொன்னே ஃப்ரீ வாட்டர் கொடுத்தாங்க. இந்த தடவை அது கொடுக்கல. இதை வந்து நீங்க சொல்றீங்க ஃப்ரீ வாட்டர் கண்டிப்பா கொடுக்கணும். ஏன் அது ஒரு 10 ரூபாய்க்கு இவ்வளோ கப் எதுக்கு நீங்க வாங்குறீங்க? ஒரு டிக்கெட்டே 1500 இன்னைக்கு. நீங்க அட்லீஸ்ட் ஃப்ரீ வாட்டர் ப்ரொவைட் பண்ணணும்ல. அது இல்லாம வாங்குற இடத்துல எவ்வளவு கூட்டம் கேளுங்க. எத்தனை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 இருந்து 50,000 கிட்டே வந்திருப்பாங்க. 1500 டிக்கெட்டு. ஜிஎஸ்டி வந்து ஒரு 160 200 வந்துடும். ஆனால் தண்ணி கொடுக்க வக்கில்ல. இதில் வேற அரை மணி நேரத்துக்கு ஒரு டைமு கை தட்டுங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம டெபுட்டி ஓப்பனாக சொல்ல கூட முடியாது. அவருக்கு வணக்கம் சொல்லுங்க, இவருக்கு வணக்கம் சொல்லுங்க. இவ்வளோ பஞ்சாயத்து இருக்கு. நம்மளாம் தமிழ்நாட்டில் இருக்கோம். தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க ஃப்ரீயா. இதுல லட்சத்துல மும்பைலாம் நம்ம இந்த நேரத்துல பேசக்கூடாது. ஓகேவா? பரவாயில்ல, ஐபிஎல்ல பாத்துக்கலாம் அதெல்லாம். இப்ப இன்டர்நேஷனல். ஓகேவா? தாய் மண்ணு வணக்கம், தாய் மண்ணு வணக்கம். சொல்லுங்க, வந்தே மாத்திரம் சொல்லுங்க.